நண்பர்களே, ஒரு துறையில் கால் பதிச்சு வெற்றி பெறுறது பெரும் சவாலாக இருந்த அந்த காலத்தில் தான் கால் பதிச்ச ஒவ்வொரு துறையிலையுமே எழுத்து, வணிகம், ஆராய்ச்சி, அரசியல் அப்படின்னு எல்லா துறையிலையுமே முத்திரை பதிச்ச ஒரு அற்புதமான மனிதர் பெஞ்சமின் பிராங்க்லின். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த 2 கதைகளை தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான லெசன்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னோட சின்ன வயசில் ஒரு கடற்கரை கிராமத்தில் தாங்க வாழ்ந்து வந்தார். இந்த கிராமத்தில் ஒரு பெரிய காயல் இருந்தது, அதாவது பேக் வாட்டர். இங்கே அவரோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு களிமண் மேட்டில் அவர் மீன் பிடிக்கிறது தான் வழக்கமாக வச்சுருந்தார். ஸோ ஒரு மழைக்காலம் அது. இவர் நண்பர்களோட தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும்போது இந்த களிமண் மேடு சகதி ஆயிடுச்சு. அது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் நண்பர்களோடு சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். ஸோ அப்போ நண்பர்களோட தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு புது வீடு கட்டுறதுக்காக நிறைய கற்களை இறக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசு இல்லையா, இவர் உடனே அந்த கற்களை நண்பர்களோடு சேர்ந்து இரவோடு இரவாக எடுத்துகிட்டு போய் அந்த களிமண் மேட்டில் ஃபில்லப் பண்ணி அதை ஒரு மேடையாக உருவாக்கிட்டார். ஸோ அதை அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் இந்த தொழிலாளிங்க அந்த கற்களை தேட ஆரம்பித்தாங்க. அப்படி தேடி வரும்போது இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அந்த கற்களை பெஞ்சமின் பிராங்க்லினும் அவரோட நண்பர்களும் தான் எடுத்து மேடையில் வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. பயந்து போன பெஞ்சமின் பிராங்க்லின் அவங்க அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவார். அப்பா, நாங்கள் தான் இதை எடுத்தோம், ஆனால் அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நம்ம கொடுத்துடலாம், ஆனால் இந்த மேடையை நாங்கள் இரவு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுக்கு வலுக்கட்டாயமாக அவங்க அப்பா மறுத்துடுவார். அவங்க அப்பா மறுத்தது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் பிராங்க்லினை வச்சு அந்த கற்களை அது எங்கே இருந்ததோ அங்கேயே போட சொல்லி கட்டளை இட்டுருவார். ஸோ இதனால் பெஞ்சமின் பிராங்க்லின் அவங்க நண்பர்களை கூட்டிகிட்டு போய் அந்த கற்களை அந்த இடத்துல பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போது பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னோட 9வது வயசில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குவார். என்னென்னா, உண்மை இல்லாத எந்த ஒரு விஷயமும் எவ்வளோ வெற்றிகரமாக தெரிஞ்சாலுமே அது எந்த பயனுமே இல்லாத ஒரு விஷயமாக மாறிடும். எஸ், உண்மை இல்லாத ஒரு விஷயம் எப்பவுமே பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றத அவர் அந்த வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் பிராங்க்லின் தன்னோட 17வது வயசில் ஒரு மத போதகரை பார்க்க போயிருப்பார். இவங்க 2 பேரும் ஒரு நூலகத்தில் சந்தித்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது பெஞ்சமின் பிராங்க்லின் நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த மத போதகர்கிட்ட சொல்லுவார். உடனே அவர், நீங்கள் இந்த வழியாக போங்கன்னு ஒரு டோரை கை காட்டுவார். அந்த டோர் வழியாக இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் நடந்து போகும்போது திடீர்னு போதகர் ஸ்டூப் ஸ்டூப் அப்படின்னு சத்தம் போடுவார். ஸ்டூப்னா கொஞ்சம் குனிஞ்சு போங்க அப்படின்னு அர்த்தம். இதை கவனிக்காத பெஞ்சமின் பிராங்க்லின் அங்கே இருந்த ஒரு மர பீமில் தன்னோட தலையை பயங்கரமாக மோதிக்குவார். அவருக்கு பெயின் வரும், தலையை தடவி விட்டுட்டு இருப்பார். இப்போது இந்த போதகர் யங் மேன், இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறேன். என்னன்னா, வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் குனிஞ்சு போகிறதோ இல்லை விட்டு கொடுத்து போகிறதோ மிகவும் நல்லது அப்படின்னு அவர் சொல்லுவார். தன்னுடைய 17வது வயசில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் அவருடைய வாழ்க்கையுடைய வெற்றி பயணங்கள்லாம் முடிச்சுட்டு 80வது வயசில் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் இந்த விஷயத்தை திரும்ப சொல்லியிருப்பார். அந்த போதகர் சொன்ன இந்த ஸ்டூப் அப்படின்ற அட்வைஸ் எனக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு அவர் திரும்ப சொல்லியிருப்பார். பாருங்கள், ஒரு வெற்றிகரமான மனிதனுக்கு இந்த சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகணும் இல்லை வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்ற விஷயம் எவ்வளவு உதவியாக இருந்திருக்கு. ஆமாங்க, நம்ம எல்லா பிரச்சனைகளையும் முட்டி மோதி சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை விட்டு கொடுத்தா அதுவே போயிடும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கும் வெல்வதற்குமே. இந்த கதையிலிருந்து நம்மளோட 2 மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, புகழ், வெற்றி இதெல்லாம் உண்மையாக இல்லை அப்படின்னா பயனற்றதாக மாறிடும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.